அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கருப்பு உளுந்து சப்பாத்தி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு கப் கருப்பு உளுந்தை தண்ணியில் 2-3 தடவை கழுவி எடுத்துக்கிட்டேன். ஒரு கப் உளுந்துக்கு 2 கப் தண்ணீர் சேர்த்து குக்கரில் வேக வைக்க போகிறோம். தேவையான அளவு உப்பும் சேர்த்து இது கூட வேக வச்சுக்கலாம். ஒரு 4 விசில் ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். உளுந்து நல்லா வெந்திருக்கு. ஒரு உளுந்து எடுத்து மசிச்சு பார்த்திங்கன்னா நல்லா மாவு மாதிரி மசியும். வேக வச்சு கருப்பு உளுந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இப்போ ஃபைன் பேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. இந்த கருப்பு தோல் மட்டும் திட்டாக இருக்கும், அது பரவாயில்ல. சப்பாத்தி செய்யும் போதும் அதுவும் நல்லா வெந்துடும். இப்போ இதில் நம்ம கோதுமை மாவு கலந்துக்க போகிறோம். ஒரு கப் கோதுமை மாவு கலந்துக்க போகிறேன். பட்டையாக இருக்கிற ஒரு கரண்டி எடுத்து நல்லா கலந்து விடலாம். கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறமா கரண்டி எடுத்துகிட்டு நம்ம கையிலேயே இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு மாவு போட்டு பிசைஞ்சிக்கலாம். நம்ம நார்மலாக சப்பாத்தி செய்யும் போது எப்படி மாவு பிசைவோமோ அதே பதத்தில் பிசைஞ்சிக்கலாம். கூட கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்து நல்லா ஒரு கெட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம். இது ரெஸ்ட்டில் ஒன்றும் வைக்க தேவையில்லை, நம்ம இன்ஸ்டண்ட்டாக அப்போவே செஞ்சுக்கலாம். அடுத்ததாக இந்த உருண்டையிலேருந்து சப்பாத்தி மாவு தேய்ச்சி எடுத்தாச்சு. அடுத்ததாக கோதுமை சப்பாத்தி எப்படி செய்வோமோ அதே மாதிரி எண்ணெய் விட்டு இதையும் செஞ்சுக்கலாம். டேஸ்ட்டில் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் வராது, அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ரொம்ப ஹெல்த்தியானது. கருப்பு உளுந்தோட பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சவங்க அடிக்கடி அவங்களோட உணவு முறையில் இதை சேர்த்துக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சப்பாத்தி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ரொம்ப ஈஸியான அதே சமயம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.